வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் கலந்தாய்வு. வாக்காளர்களுக்கு பணம் வழங்கலை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர நடவடிக்கை. பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்களிடம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறிமுதல். மத்திய அமைச்சராக சிதம்பரம் இருந்தபோது சிவகங்கை தொகுதிக்கு நிதி ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு. துரோகிகளால் இடைத்தேர்தல் வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. உழவர் சந்தையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் ஸ்டாலின். தேர்தல் மூலம் சர்வாதிகார ஆட்சிகளுக்கு பாடம் புகட்டுமாறு வேண்டுகோள். காங்கிரசின் வறுமை ஒழிப்பு திட்டங்களால் நாடு வறுமையில் இருந்து மீண்டதாக KS அழகிரி பேச்சு. ஏழைகளுக்கு 72,000 ரூபாய் நிதியுதவி திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா, தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் நேற்று மாலை சென்னை வந்தனர். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வரவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். அப்போது சட்டசபைக்கு காலியாக உள்ள 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த அரசியல் கட்சியினர் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்போது வேலூரில் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும், சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளிப்பார் என கூறப்படுகிறது. நாளை காலை 10 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் கூட்டமும், அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர், DGP, உள்துறை செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் கூட்டமும் நடைபெற உள்ளன. 100 நாட்கள் வேலை திட்டத்தை 365 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை 365 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். 100 நாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த தாய்மார்கள், தந்தைமார்கள் நாளை மறுதினத்தில் அந்த 1.5 மாத கால ஊதியமும் நாளை மறுதினத்திலே உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை 1.5 மாத காலம் என்பது எங்களுக்கு தெரியும். மத்திய அரசோடு போன வாரம் தொடர்பு கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற 100 நாட்கள் வேலை என்பது மத்திய அரசு அறிவிக்க இருக்கிறது. 365 நாட்களும் உங்களுக்கு அந்த வேலைகள் தரப்படும் என்பதையும் நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தமிழச்சி தங்கப்பாண்டியன் உறுதியளித்துள்ளார். தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அசோக் நகரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு பிறகு மக்களிடம் எழுச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த அவர், தற்போதைய ஆட்சி மக்கள் விரோத போக்கையே கடைபிடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தென் சென்னை தொகுதியில பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க குடிநீர் தட்டுப்பாடு, போக்குவரத்து நெரிசல் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. முக்கியமா ஏன் அதற்கு காரணம் அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது அமைச்சார். அந்த முதல் கடல் நீரை குடிநீராக்குகிற திட்டம்
அதற்கு அடுத்த இது அமைக்கவே இல்லை இவங்க. அடுத்த ரெண்டாவது ஒரு சானிடைசேஷன் அந்த சாலினேஷன் பிளான்ட் வந்துச்சுன்னா அந்த குடிநீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படும்னு தலைவர் தளபதி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் வேலையின்மையால் குறைந்த கல்வி தகுதி கொண்ட வேலைக்கு பட்டதாரி இளைஞர்கள் போட்டியிடும் நிலை உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து தாம்பரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தமிழகத்தில் 80 லட்சம் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். வேலையின்மையால் குறைந்த கல்வி தொகுதி கொண்ட வேலைக்கு பட்டதாரி இளைஞர்கள் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாம் தான் கஷ்டப்பட்டோம், நம்முடைய பிள்ளைகளாவது வளமாக வாழட்டும், மகிழ்ச்சியாக வாழட்டும், நாம் கடைசி காலத்தில் நிம்மதியாக கண்மூடுவோம் என்று இருந்தார்களே, அந்த கனவுகளை எல்லாம் தொலைத்து 80 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். 6.2% இந்திய புள்ளியியல் துறை அந்த தகவலை தெரிவிக்கின்றது. 4வது வகுப்பு படித்தால் போதும் என்ற வேலை விண்ணப்பத்துக்கு 4000 பேர் BE, ME, MBA பட்டதாரிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தேர்தலுக்கு பின் நிறைவேற்றப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என வருத்தம் உள்ளதாகவும், தேர்தலுக்கு பின் முதலமைச்சர், துணை முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள் அவர்கள் சற்று வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வருத்தம் எல்லாம் இந்த தேர்தல் முடிஞ்சதும் சரி செய்யப்படும், வருத்தம் எல்லாம் போக்கப்படும். அதனாலே அவர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். தப்பித்தவரை கூட நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. அரசு அமைச்சர் சேர்ந்தவர்கள். ஆத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், திமுகவுடன் கூட்டணி வைத்தால் கழுத்தில் மாலை போட்டு வெட்டுவார்கள் என்றும், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மலர் தூவி வரவேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 72,000 ரூபாய் நிதியுதவி திட்டம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். மதசார்பின்மை என கூறும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 9 தொகுதிகளில் ஒன்றை கூட சிறுபான்மையினருக்கு ஒதுக்கவில்லை என GK வாசன் தெரிவித்துள்ளார். திருவெரும்பத்தூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தாம்பரத்தில் தமாக தலைவர் GK வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும், மாநிலத்தில் நல்லாட்சி தொடரவும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மதச்சார்பின்மை பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட சிறுபான்மையினருக்கு ஒதுக்கவில்லை என்பதை வாசன் குறிப்பிட்டார். நம்முடைய கூட்டணி தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய கூட்டணி, நாட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டணி. ஆனால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மத்தியிலும் சரி, தமிழகத்திலும் சரி, நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையில மக்கள் விரும்பும் கூட்டணியாக இன்றைக்கு நாம் உலா வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நேர் மாறாக திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்கள் வெறுக்கும் கூட்டணியாக இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கடலூர் துறைமுகத்தை சீர்படுத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். கடலூரில் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசுவாமியை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்தால் கடலூர், புதுச்சேரி இடையே ரயில் பாதை அமைக்கப்படும் என்றும், கடலூர் துறைமுகத்தை சீர்படுத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் உறுதியளித்தார். துறைமுகம் மீண்டும் செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு உறுதியாக நமது MP வேட்பாளராக அண்ணன் ஆர் கோவிந்தசுவாமி அவர்கள் கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் எடுப்பார். கடலூர், புதுச்சேரி வரை ரயில் பாதை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த போக்குவரத்தை தொடங்குவார் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஓசூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட கல்லூரி மாணவர் பாதுகாப்பு கோரி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு கல்லூரியில் BCom படிக்கும்
திப்பனப்பள்ளியைச் சேர்ந்த ஜோதியும் அதே கல்லூரியில் MA படிக்கும் சூளகிரியைச் சேர்ந்த மாரப்பனும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தினரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மார்ச் 29ஆம் தேதி இருவரும் ஓசூரில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோர்களின் அச்சுறுத்தல் உள்ளதால் பாதுகாப்பு கோரி ஓசூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வாட்ஸ்அப்பில் பொய் செய்திகள் பரவுவதை தடுப்பதற்காக புதிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொய் செய்திகள், வதந்திகள் பரவுவதை தடுக்க சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வாட்ஸ்அப் சமூக வலைதளம் பொய் செய்திகளை கண்டறிவதற்கான வசதியை இந்தியாவில் நேற்று அறிமுகம் செய்தது. இதன்படி வாட்ஸ்அப் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வரும் சந்தேகத்துக்கிடமான ஒரு செய்தியை அறிய அந்த செய்தியை 9194300888 என்ற எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். செக் பாயிண்ட் டிப்லைன் எனப்படும் சரிபார்க்கும் மையத்தின் அது சரியானதா என்ற தகவலை அளிக்கும். இதன்படி வாடிக்கையாளர்கள் கவனமாக செய்தியை பகிர வேண்டும். இந்த சேவை ஆங்கிலத்திலும், இந்தி, தெலுங்கு, வங்காளம், மலையாளம் ஆகிய இந்திய மொழிகளிலும் கிடைக்கிறது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.